தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 3இல் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1984 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: தேவை, உத்தரவாதம், முன்வைப்புத் தொகை, ஒப்பந்த புள்ளிகள், மணி வரை, மணிக்கு, ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும், மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடும், ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள்: தேவை, முதுகலை பட்ட படிப்பும் கூட்டுறவுத்துறையில் குறைந்தபட்ச அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மாத ஊதியம், வீட்டு வசதி, போக்குவரத்து படி தினங்களுக்குள் வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள்: இது நாள் வரை வந்து சேரவில்லை. வணிகமுறை கடிதம் தயார் செய்க. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: பேரவை கூட்டம் மணிக்கு நடைபெறும். கடந்த ஆண்டின் தணிக்கை அறிக்கையை பதிவு செய்தல். வரவு செலவு கணக்குகளை அங்கீகரித்தல். சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றல். எடுத்துக் கொள்ளப் பெறும். பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள்: 4 வருகின்றன, ஏற்படுகின்றன. நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயார் செய்க. 3இல் ஒரு பாகம். சிறப்பு சுருக்கங்கள்: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை ஒரு சில வார்த்தைகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஓய்வூதிய திட்டத்தை சொந்த தொழில், வீட்டு வசதி ஏற்படுத்தும் திட்டம் வழங்கும் திட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதிநிலை அறிக்கையோடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முறைதான். ஒப்பந்த முறையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின் உற்பத்தியை வரக்கூடாது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். போக்குவரத்து துறையிலே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. பொங்கல் திருநாளன்று அரசின் சார்பில் இலவசமாக வழங்க 10,000 சேலை வேட்டிகள் 1 மாத காலத்திற்குள் தேவை. 60ஆம் எண் ரக நூல் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சேலைகள் நீலம் அல்லது அரக்கு நிறத்தில் இருக்கலாம். நிறத்தின் தரத்திற்கு உத்தரவாதம் தேவை. முன்வைப்புத் தொகை ரூபாய் 6,000. ஒப்பந்த புள்ளிகள் நவம்பர் 20ஆம் தேதி 3 மணி வரை பெறப்பெற்று 4 மணிக்கு ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும்.
சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. 2. இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவன மதுரை கிளைக்கு நிர்வாக அலுவலர் தேவை. பணியாளர் நிர்வாகப் பிரிவில் முதுகலை பட்ட படிப்பும் கூட்டுறவுத் துறையில் பயிற்சியும் 3 ஆண்டு கால குறைந்தபட்ச அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மாத ஊதியம் ரூபாய் 2000 மற்றும் இலவச வீட்டு வசதி, மருத்துவ வசதி, போக்குவரத்து படி அளிக்கப்படும். 10 தினங்களுக்குள் விண்ணப்பம் வந்து சேர வேண்டும். நிர்வாக இயக்குனர், இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம், புதுடெல்லி. அளிக்கும் விளம்பரம் தயார் செய்க. 3. ஜூன் 6ஆம் தேதி கடிதத்தில் அனுப்பி வைப்பதாக குறிப்பிட்டிருந்த நில பட்டா சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுக்கள் இதுநாள் வரையில் வந்து சேரவில்லை எனவும், அதனால் மனை வாங்குவோரிடையே அதிருப்தியும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டு முன்பண தொகையை திரும்பப் பெற விருப்பம் ஏற்பட்டுள்ளதெனவும், 1 வார காலத்திற்குள் தஸ்தாவேஜுக்கள் வந்து சேரவில்லை எனில் அதனால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடு செய்ய வழக்கு தொடுக்க நேரிடும் எனவும் சுட்டிக்காட்டி, சென்னை தங்கசாலை ஈஸ்வர முகவர் அமைப்பு, திருநெல்வேலி, காந்தி தெரு, செந்திநாதனுக்கு எழுதும் வணிகமுறை கடிதம் தயார் செய்க. 4. பாரி நிறுவனத்தின் 8வது பேரவை கூட்டம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா சாலை ராணி சீதை அரங்கில் நடைபெறும். கடந்த ஆண்டின் தணிக்கை அறிக்கையை பதிவு செய்தல், வரவு செலவு கணக்குகளை அங்கீகரித்தல், சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றல் ஆகியவை எடுத்து கொள்ளப் பெறும். செயலாளர் ரப்பினம் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 5. நடைபாதை கடைகளை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பாதையில் இறங்கி மக்கள் நடக்க வேண்டியுள்ளதால் விபத்துக்குள்ளாகிற துர்பாக்கியமான நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. போக்குவரத்து நெரிசலையும் சுகாதார கேடுகளையும் மற்றும் மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறுகளையும் தோற்றுவிக்கும் இக்கடைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் முன்னணி மன்ற செயலாளர் நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயார் செய்க. ஸ்டாம்ப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 1 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை மீது ஒரு சில வார்த்தைகளை சொல்ல அனுமதி அளித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதுமே இந்த விவாதங்களுடைய முடிவிலே சில சலுகைகளை சொல்லும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் விவாதத்தின் ஆரம்பத்திலேயே சில பல சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள். வாரிய ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை விரிவுபடுத்துவது பற்றியும், பொறியாளர்கள் சொந்த தொழில் செய்வதற்காக அவர்களுக்கு 5 ஆண்டுகால விடுப்பு வழங்குவது பற்றியும், ஊழியர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தும் திட்டம் பற்றியும், சலவைப்படி வழங்கும் திட்டம் பற்றியும் அறிவிப்பு செய்தார்கள். அதற்காக தொழிலாளர்களின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையோடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்கள் ஏற்கனவே கூறிய கருத்துக்களின் பேரில் வாரியம் எடுத்த நடவடிக்கைகளை விளக்கி அந்த குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே விளக்கம் சரியாக இல்லை என்றாலும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகவும் தொழிலாளர்களின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மின் வாரியத்தில் தொடர்ந்து நட்டம் ஏற்படுகிறது என்றும், அடுத்த ஆண்டும் நட்டம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் அங்கே பின்பற்றப்படும் ஒப்பந்த முறைதான். ஒப்பந்த முறையின் மூலம் மிகப்பெரிய நட்டம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. எனக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன். எனவே ஒப்பந்த முறையில் தவறு ஏற்படுவது உண்மையாக இருக்குமானால் இத்தகைய தவறு நடைபெறுவதை உடனடியாக தடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, மின்வாரியத்தில் நட்டம் ஏற்படுகிறது என்ற காரணத்தை சொல்லி மின் உற்பத்தியை தனியாருக்கு விடும் நிலை வரக்கூடாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். போக்குவரத்து துறையிலே கூட நட்டம் வருகிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதற்காக அதை தனியாரிடம் விடுகிற முடிவை அரசு எடுக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மின் வாரியத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அங்கே பணியாற்ற வேண்டிய மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை சுமார் 2 லட்சம். ஆனால் இப்போது பணியில் உள்ளவர்களின் எண்ணிக்கை சுமார் 1 லட்சம்தான். இப்படி பல ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் தெருவிளக்கை பராமரிக்க ஆள் இல்லை. புதிய மின் இணைப்புகள் தர கம்பங்கள் இல்லை. இருந்தாலும் அவைகளை பயன்படுத்தி
மின்சாரம் வழங்குவதற்கான ஆட்கள் இல்லை. ஸ்டாப்.